அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் ஜூன் 7ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற கூட்ட அரங்கில் நடைபெறும் எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய 18வது மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் அடிப்படையில இந்திய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி வரக்கூடிய 7ஆம் தேதி இந்த கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 7ஆம் தேதி டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிகளுடைய சார்பாக ஒருமனதாக மீண்டும் பிரதமர் மோடியை 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக முன்னிறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 290க்கும் அதிகமான இடங்களை பெற்றக்கூடிய சூழல்ல பெரும்பான்மைக்கு 272 தொகுதிகள் மட்டுமே போதுமானதாக இருக்கக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிறது. இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக மீண்டும் பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அது தொடர்பாக அந்த கூட்டத்திலேயே முடிவெடுக்கப்பட்டு அதற்கான கடிதமும் உடனடியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்க இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய 10ஆம் தேதி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் மற்றும் அமைச்சரவை பொறுப்பேற்கும் என அறிவிக்கப்பட்டதன்படி வரக்கூடிய 10ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.